ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங். வெல்கம் டு கீதா வேர்ல்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சண்டேனாவே கறி சோறு சாப்பிட்டா தான் சண்டேன்ற ஃபீலே வரும். காலையிலே கறிக்கடைக்கு கிளம்பிட்டோம். இன்னைக்கு ஈஸ்டர் வேற, அதனால ரொம்ப கூட்டமா இருந்தது. அப்புறம் ஒரு வழியா கறியை வாங்கிட்டு 2 இளநீயும் குடிச்சிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் உட்கார்ந்த இடத்துலயே சாப்பாடு வரும். இப்போ நாம சமைக்கும் போது தான் அம்மாவோட கஷ்டம் என்னன்னு தெரியுது. நான் இன்னைக்கு சிக்கன் மட்டன் ரெண்டுமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சிக்கனும் மட்டன் ரெண்டுமே எப்பயுமே நான் குவான்டிட்டி கம்மியாக தான் செய்வேன், ஏன்னா 2 பேர் அப்படின்றதுனால. சிக்கன் வந்துட்டு திருவனந்தபுரம் ஸ்டைல்லையும், கிரேவி வந்துட்டு மட்டன் கிரேவி வந்துட்டு நார்மலாக செய்கிறது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வேறு ஸ்டைலில் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பேன். பத்துக்கு ஆம்லேட் போட்டு கொடுத்தா எப்பயும் போல் சாப்பிடாம அவன் கீழே வந்துட்டு பிச்சு வச்சுட்டு கீழே இருக்கிறத பொறுக்கி தான் எப்பயுமே சாப்பிட்டுட்ருக்கான். காலையில் வந்துட்டு லைட்டாக இட்லி உப்புமா மட்டும் செஞ்சுட்டு சிம்பிளாக முடிச்சிட்டோம். மட்டன் கிரேவி வந்துட்டு ஒன்றா குக்கர்லேயே வச்சு விசில் வச்சுட்டேன். மட்டன் 7-8 விசில் வச்சும் மட்டன் சுத்தமாக வேகவே இல்லை. சிக்கன் மசாலா பரட்டி ஒரு 10 நிமிஷம் வந்து வெயிட் பண்ணிவிட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். பட்டு என்னடா சைலண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா உருளைக்கிழங்கெல்லாம் பைக்குள்ளே போட்டுட்டு அவனே ஏதோ கடைக்கு போகிற மாதிரி எடுத்துகிட்டு போய் வெளியே எல்லாத்தையும் போட்டுட்டு உட்காந்துட்ருக்கான். சிக்கன் ஃபுல்லாக வெந்துருச்சு, பட் அங்கங்கே மட்டும் உப்பு கறிக்கிற மாதிரி இருந்தது. பட் டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருந்தது. குழம்பு சூப்பர் தான், பட் சிக்கன் நல்லா இருந்தது. அப்புறம் அப்படியே ஆஃப்டர்நூன் மேலே வண்டலூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பைக்கில் போகும்போதே பட்டு தூங்கிட்டான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் எழுந்தான். மங்கியை பார்த்தது ஒரே குஷியாயிட்டான். மங்கி நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தது. அதுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வேற தூக்கி தூக்கி போட்டுகிட்டே இருந்தாங்க. நாங்கள் ஈவினிங் டைம் போனதுனால வெயில் கம்மியாக தான் இருந்தது. இங்கே பேட்டரி சைக்கிள், நார்மல் சைக்கிள் எல்லாமே இருக்குது. சைக்கிள் யூஸ் பண்ணுறாங்க, சைக்கிள் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். மார்னிங் வந்தால் 1 டே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். ஆனால் நாங்கள் பட்டை வச்சுட்டு 1 டே ஃபுல்லாக சமாளிக்க முடியாது அப்படின்றதுனால நாங்கள் எப்பயும் ஈவினிங் டைமில் தான் வருவோம். லாஸ்ட் டைம் வந்ததை விட மான் இந்த டைம் அதிகமாக இருந்தது. அதுவும் நிறைய எல்லாம் வெளியவே சுற்றிட்டு இருந்தது. அதை தொட்டு பார்த்துட்டு ஜாலியாக அதுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட்டு கையை பிடிக்க மாட்டேன்னு அவனே நடக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் பாட்டுக்கு சுற்றிட்டு இருக்கான். அவனை பிடிக்கக்கூடாதாம்மா, வீட்டிலன்னா ஏதாவது எடுத்த திட்டுவாங்களோ அப்படின்னு இருப்பான். இங்கே வந்துட்டு எங்கே போனாலும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, எதை பண்ணாலும் எது திட்ட மாட்டுறாங்களே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தான். அங்கே இருக்க ஒவ்வொரு இலையா செடியில் இருந்ததெல்லாம் பறிச்சுட்டு வந்து அவங்க அப்பாட்ட கொடுத்துட்டு இருந்தான். இங்கே லாஸ்ட்டாக வரும்போது இது அணில் குரங்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. குட்டி குட்டியாக தான் இருந்தது. அங்கே பாதி தூரம் கூட போகல, அதுக்கே ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. 6 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் கிளம்பிட்டு அப்பயே 6 ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் இது. ரொம்ப நாளாக என் பக்கெட் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருந்தேன், பட் இப்போ தான் நான் ஆர்டர் பண்ணேன். ரொம்ப அழகாக இருந்தது. ஆனியன் பேஸ்கெட். என்னோட கிச்சனில் வந்துட்டு ஆக்சுவலி ஃப்ரூட்ஸு எல்லாமே நான் மேலே தான் வச்சுருக்கேன். ஏன்னா அவன் எடுத்து விளாண்டுட்டு இப்போ அப்படின்றதுனால எல்லாம் எடுத்து நசுக்கி கீழே போட்டுருவான். இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஃபோட்டோவில் பார்த்ததை விட நேரில் நல்லாயிருக்கு. பட் அந்த கோல்டன் கலர் வந்துட்டு போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். தண்ணிப்பட்டா போயிடும்னு தான் நினைக்கிறேன். என்னோட கிச்சன் ஃபுல்லாகவே ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டேன்னா கிச்சன் ஸ்லாப் ஃபுல்லாக ஃபில் ஆயிரும். அதுக்காக தான் இது பார்த்துட்டு வாங்கினேன். வாங்கினதுமே அவன் தான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு அவன் விளையாண்டுட்டு இருந்தான். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.